திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 207 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 13. ஆறுமுகக் கடவுள் வாசனை பொருந்திய சோலையில் கன்னிகையாகிய வள்ளி நாயகியாரை இரண்டரக் கலந்து நிறைந்த கிருபை புரிந்து தமது பழைமையாகிய திருவுருவத்தை காட்டியருளினார். கலத்தல் என்பது இருமையின் ஒருமையாகிய அத்வைத நிலை. அந்த நிலை எய்தியவழியே காட்டக் காணுதல் முடியும். எனவே கலந்து காட்டினார் பெருமான். தன் உண்மை ஸ்வரூபத்தை வள்ளி நாயகி அம்மையாருக்கு காட்டி அருளுகின்றார். 4 தோளும் முகங்களோர் மூவிரண்டும் கொன்னார்வை வேலும் குலிசமும் ஏனை படையும் பொன்னார் மணிமயிலுமாக புனக்குரவர் மின்னாள் கண்காண வெளி நின்றனன் விரலோன் என்பது திருப்பாடல். 12 திருப்புயங்களும் ஒப்பற்ற 6 திருமுகங்களும் பெருமை நிறைந்த கூர்மையான வேல் படையும் வஜ்ராயுதமும் இன்னும் மற்றைய படைகளும் பொற்பிரபை சூழ்ந்த பலவாகிய மரகத ரத்னங்களைக் கொண்ட பச்சை மயில் வாகனமும் தம்பால் அமைய தினைப்புனம் காவல் செய்கின்ற குரமகளாகிய வள்ளி நாயகியாரின் திருக்கண்கள் தரிசிக்கும்படி திருவருள் வெற்றி முற்று பெற்றவரான சுப்பிரமணிய பெருமான் வெளிப்பட்டு காட்சியளித்து அருளினார். இறைவனார் வள்ளி அம்மையாருடன் ஒன்றாக கலந்து காட்ட அப்பெருமானது திருக்கோலத்தை அவர் அருளினாலே வள்ளி நாயகியார் கண்டு அருளினார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல அவன் அருளே கண்ணா காணினல்லால் காண்பார் யார் என்ற திருவாக்குக்கு ஏற்ப இங்கே முருகப்பெருமான் தன் நிஜஸ்வரூபத்தை காட்ட வள்ளியம்மையார் கண்டு கொண்டார். பெருமானின் திருமேனியே அருள் திருமேனி. பெருமானின் அருள்தான் பெருமானுக்கு திருமேனி. உருவருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அரண் தன் கரச்சரணாதி சாங்கம் தரும் அருள் உபாங்கம் எல்லாம் தான் அருள் தனக்கு ஒன்று இன்றி அருள் ஒரு உயிருக்கு என்றே ஆக்கினன் அச்சிந்தனன்றே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. பெருமானின் திருமேனியே அருள். உயிர்களுக்கு உணர்வு அளிப்பதாகிய அந்த உருவில் தோன்றும் தொழில்களும் குணங்களுமாகிய கரணங்களும் அருள் வடிவே. திருக்கைகள் முதலான உறுப்புகளும் அருள் வடிவே. பெருமானின் உபாங்கமாகிய புவனபோகங்களும் அருள் வடிவே. இவ்வருள் வடிவெல்லாம் உயிர்கள் பொருட்டு அன்றி தன் பொருட்டு இல்லை. முதல்வனுடைய திருக்கை திருவடி முதலியன பிரத்யங்கங்கள், அவன் திருவுருவில் தோன்றுகின்ற தொழில்களும் வாய்மை முதலிய குணங்கள் சாங்கங்கள் புவனபோகங்கள் எல்லாம் உபாங்கம், இவையெல்லாம் அருள் வடிவே ஆகும். இவ்வாறு கொள்ளும் வடிவெல்லாம் உயிர்களின் பொருட்டே எடுத்துக்கொள்கின்றார், சிறிதும் தன் பொருட்டு அல்ல. பெருமானின் அங்கம் என்பவை சிரஸ் முகம் ஹிருதயம் ஆகியன. பிரத்யங்கம் என்பவை மார்பு கழுத்து தனம் புயம் நாபி குஹ்யம் உதரம் கண்கள் நாசி வாய் காதுகள் கைகள் கால்கள் விரல்கள் தொடைகள் முழந்தாள்கள் கணைக்கால்கள் ஆகியவை. சாங்கம் என்பவை பெருமானின் திருக்கரத்தில் இருக்கின்ற ஆயுதங்கள். சிவபெருமானுக்கு சூலம் மழு வாள் குலிசம் அபயம் அக்னி அங்குசம் மணி சர்பம் பாசம் என்பவை சாங்கங்கள். உபாங்கங்கள் என்பவை வஸ்திரம் உபவீதம் மாலை கந்தம் ஆபரணம் ஆசனம் முதலியவை. எனவே எம்பெருமானுக்கு அவனுடைய அருளே திருமேனியாகும். அதனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவன் தருகின்ற சிவஞானத்தை கொண்டே சிவத்தை தரிசிக்க இயலும். அவர் காட்டியவாறே தரிசிக்க இயலும். அதுவே இங்கே நிகழ்த்தி காட்டப்படுகின்றது. முன்பு வந்த யானை வடிவில் அமைந்த விநாயக பெருமான் அது பிரணவம் பஞ்சாட்சரம். அது பசுஞான பாசஞானங்களை நீக்கவே வள்ளியம் பெருமாட்டி பதிஞானம் பெற்ற ஆன்மாவாக ஞானக்கண்ணை கொண்டு முருகப்பெருமானின் திருப்பெரு வடிவம் முழுவதையும் அவன் அருளை கண்ணாக கொண்டு காண்கின்றார். அவனது திருவருளினாலேயே அவனுடைய திருவடிகளை வணங்க முடியும், வணங்க வேண்டும். திருவருள் என்பது இங்கே பெருமானினுடைய திருவருள் பிரசாதம். மனோவிருத்திகள் முதலான கருவிக்கூட்டங்கள் எல்லாம் அடங்கிய போது உண்டாகும் திவ்ய திருஷ்டி. கண்ணாடியை விளக்க விளக்க முன்பு அப்பிரகாசமாக இருந்த ஒளி பின்பு பிரகாசமாக விளங்கியது போல அனாதியே ஆன்மாவில்
பிரிவர பொருந்தி நின்ற சிவம் சிவபாவனை கைவர கைவர அதிகமாய் பிரகாசித்து தோன்றும். அங்கனம் தோன்றவே ஆன்மாவை பற்றியுள்ள ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து பற்றற கழியும். கழியவே சிவபூரண பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசமாகிய அருட்கண்ணாலே சிவபெருமானினுடைய தாளை வணங்குதல் வேண்டும் என்று அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் இன்னும் பல சைவ சாஸ்திரங்களும் கூறுகின்றன. அதன்படியே இங்கே திருக்காட்சி நிகழ்த்தி காட்டப்படுகின்றது. அவன் அருளே கண்ணா காண்பதல்லால் இப்படியன் இவ்வொருவன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாதே என்றார் திருத்தாண்டக வேந்தர் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உள்ளத்தே வரவர வந்திடுவன் பின் மலமானது அருமே என்றார் ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான். கண்ணாடிக்கு பொடியிட்டு விளக்க விளக்க ஒளி மேலிட்டு மாசு நீங்குவது போல ஆன்மாவில் அவ்வாறு ஞான பூஜை என்ற ஹோமித்தலும் தியானமும் செய்ய செய்ய ஆண்டு சிவம் மேலிட்டு மேலிட்டு வந்து விளங்கி தோன்றும். அவ்வாறு தோன்றவே ஆணவமலம் தேய்ந்து தேய்ந்து பற்றற கழியும். இது ஆன்மசுத்திக்கு ஏதுவாகவே அந்தர்யாகம் மிக அவசியமாக வேண்டப்படும் முக்தி சாதனம் ஆகும். அந்தர்யாகம் என்பது காரணம், ஆன்மசுத்தி என்பது காரியம். அந்தர்யாகமாகிய காரணத்தால் ஆன்மசுத்தி நிகழும். சூரிய கிரணத்தின் உதவியை கொண்டு சூரியனை பார்ப்பது போல சிவன் அருளை வாயிலாக கொண்டு சிவனை உணர வேண்டும் என்பது இதன் இரகசியார்த்தம். தத் என்பது பரமாத்மாவாகிய சிவம் அல்லது பிரம்மம். துவம் என்பது ஜீவாத்மாவாகிய உயிர். அசி என்பது அருட்சக்தி வாயிலாக ஐக்கியம் என்பது பொருள். இறைவர் வாக் மனாதீத கோச்சரப் பொருள். எனவே அவரது உண்மை நிலையை நிஜஸ்வரூபத்தை அவரே அறிவிக்க நாம் அவரது திருவருளை முன்னிட்டு கொண்டு ஒரு சிறிது அவர் காட்டிய அளவு நம்மால் காண முடியுமே அன்றி நமது போதத்தால் நிச்சயமாக அறியத்தக்கவர் அல்லர் பெருமான் என்பது முடிவு. இதனையே அணுவில் அணுவாயும் பெரிதில் பெரிதாயும் உள்ள சிவபெருமான் இந்த ஜந்துவாகிய ஆன்மாவின் உள்ள குகையின் கண்ணே அமர்ந்து உள்ளார் எனவும், கிரியையில்லாதவனும் மகிமை பொருந்தினவனுமான அவ்வீசனை ஆன்மாவானவன் அவனது அருட்பிரசாதத்தினாலே சோகங்கள் தொலைய காண்கிறான் என்று பொருள்பட அனோரணியான் மகத்தோ மகியான் என்று தொடங்குகின்ற ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் மகா உபனிஷத்தும் கைவல்ய உபனிஷத்தும் கூறுகின்றன. அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என்னறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் என்கின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஆன்மாவானது முன்பு போல தான் என்ற தன் முனைப்பு இன்றி தன்னுள் ஓங்குகின்ற சிவபெருமானின் ஞான கிரியா உணர்வினுள் உள் அடங்கி சிவபெருமானின் உணர்வின் வழித்தாய் நிற்பது இது ஆகும். ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாகும் தன்மை. எனவே இதுவரை ஆன்மா மலங்களோடு சேர்ந்து தன்னையே கர்த்தாவாக கருதி தன்முனைப்போடு காரியங்களை செய்து வந்தது. மலம் நீங்கிய வழி தான் என்ற தன்முனைப்பு நீங்கும் ஆகலின் முன்போல முனைப்பு இன்றி இறைவனின் ஞான கிரியைகளுக்குள்ளே அடங்கி நிற்கின்றது. ஆன்மாவும் சிவமும் வெவ்வேறு பொருட்கள். அதனால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற இயைபு சம்பந்தம் என்பது அத்வைத சம்பந்தம் ஆகும். இது சோகம் பாவத்திற்கு உரிய இயைபு. ஆன்மாவின் ஞான கிரியைகள் தொண்டு செய்வதற்கு உரியன, இறைவனது ஞான கிரியைகள் களத்திற்கு உரியன. எனவே சிவோகம் என பாவித்து நிற்கும் அத்வைத நிலையில் ஆன்மாவினது ஞான கிரியைகளும் இறைவனது ஞான கிரியைகளும் கேடின்றி நிலை பெறும், கலந்திருக்கும். வேல்படையை தாங்கிய குமார பெருமானது திருக்கோலத்தை வள்ளியம்மையார் தரிசித்து வணங்கி துதித்து ஆச்சரியம் அடைந்து நடுநடுங்கி செம்மையாகிய கைகளை குவித்து மெய் வியர்த்து இவ்வாற்றால் தெவிட்டாத பேரன்பு மிகுந்து வள்ளி நாயகியார் பேரின்பத்தில் திளைக்கின்றார். தரிசித்த மாத்திரையாலே பரவசமுற்ற வள்ளி நாயகியாருக்கு இவ்வாறான மெய்ப்பாடுகள் நிகழ்கின்றன. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம்
பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையான் என கண்டுகொள்ளே என்று மெய் உணர்தலில் திருவாசகத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறியுள்ளது போன்ற நிலை இங்கே வள்ளியம்மையாரின் நிலை. உணர்தல் என்பது அழுந்தி அறிதலாகிய உயிர்களது பேரின்ப அனுபவத்தன்மை. மெய் உணர்தல் என்பது பக்குவான்மாவின் தூய உள்ளத்திலே மெய்ப்பொருளை அழுந்தி அறியும் பேரின்ப அனுபவத் தன்மையை உணர்த்துகின்ற தன்மை. ஆன்மாவின் உள்ளம் நிலையில்லாத உலக வாழ்வை வெறுத்து விலக்கி இறைவனை அடைவதற்கு வாடிக்கொண்டும் இருந்த சமயத்தில் மெய் உணர்வு உண்டாகவே பெருமானிடத்து ஏற்பட்ட மெய் அன்பின் காரணமாக உடலானது மயிர்கூச்செறிந்து நடுநடுங்குகின்றது. 2 கைகளும் தலைமேலே அஞ்சலியாக வைத்து 2 கண்களிலிருந்து நீர் நிரம்பி வழிகின்றது. இறைவனாரின் மனம் பொருந்திய திருவடிகளுக்கு அன்பு மேலீட்டினால் பல வணக்கங்களை செய்து ஜய ஜய போற்றி என்று வாய் அந்த வார்த்தைகளை சொல்கின்றது. இதனை எப்பொழுதும் அந்த ஆன்மா செய்து கொண்டே இருக்கின்றது. பொய் என்பது நிலையாமை, அதாவது நிலையில்லாத உலக வாழ்வு. உலக வாழ்வை நிலையில்லாதது என்று அறிந்து வெறுத்து அதோடு அதனை விலக்கி மெய்ப்பொருளிடத்து அன்பு உண்டாகிய பொழுது இறைவனாரிடம் நாட்டம் உண்டாகி அவரை அடைவதற்கு ஆர்வம் உண்டாகி பின்பு அவரை அடைந்து இவ்வாறு மெய்ப்பாடுகள் தோன்றுகின்றன. பெருமான் ஆண்டவன் என்றும் தான் அடிமை என்றும் உணர்ந்து திருவடிகளுக்கு அன்பு செய்கின்ற நிலை, தன்னை ஏற்றுக்கொண்டு அவன் காப்பதற்கு கடமைப்பட்டவன் என்பதை அறிந்து தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவார கூற்றிற்கு உள்ளத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளும் அதுவே உடலில் நிகழும் மெய்ப்பாடுகளுக்கும் காரணமாக அமைகின்றது. ஆன்மா தம் அறிவில் உள்ள இருளாகிய ஆணவம் குருவின் உபதேசத்தால் நீங்க பெற்ற முக்தி நிலையில் உண்மை அறிவு விளங்கப் பெற்று எதையும் திருவருள் உணர்வை முன்னிறுத்தி தாம் அதன் பின் அடங்கிச் செயல்படுவதால் அதன் பயனாக துன்பம் நீங்கிய பேரின்பத்தை எய்துகின்ற தன்மை. கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான விளக்கின் பின்னே மெய் காண்பது என்னாளோ என்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் இதனை பாடி அருளுகின்றார். அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது, ஈசன் அருளே பிறப்பறுப்பது. ஆனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு என்றும் அருளே எல்லாமாயிருப்பதால் மெய்ப்பொருளை காண விளையும் அருளே எஞ்ஞான்றும் முன்னிற்க வேண்டும் என்றும் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் அருள் திருவாக்கு அருளுகின்றார். நுகர்வோனாகிய ஆன்மா, நுகர்பொருளாகிய சிவம், நுகர்வதற்கு கருவியாகிய சிவஞானம் என்ற மூன்றும், ஞாத்ரு ஞேயம் ஞானம் என்ற மூன்றும் அறியப்படும் பொருளாகிய சிவத்தில் அடங்கி தனித்தனியே பிரிந்து தோன்றாமல் ஒன்றாய் தோன்றுகின்ற திரிபுடியில்லாத திரிபுடியை கடந்த சிவானந்தமாகிய பேரின்பம் அது இத்தன்மையது என்று சொல்ல முடியாது. முக்தி நிலையில் காண்பான், காட்சி, காட்சிப்படு பொருள் என்ற மூன்றும் இருந்தாலும் காட்சிப்படு பொருளாகிய சிவம் மட்டுமே காணப்பட்டு மற்றைய இரண்டும் சிவத்திலேயே அடங்கி நின்ற அந்த சொல்லிறந்த இன்பத்தை சொல்லால் சொல்ல முடியாது. ஏனென்றால் காண்போனாகிய ஆன்மா தான் காண்பதாக உணர்தல் திரிபு காட்சி, தானும் தனக்கு காட்டும் அறிவுமாக காண்பது ஐயக்காட்சி, சிவமேயாக காண்பதுதான் தெளிவு காட்சி. அந்த நிலையில் ஆன்மா பேச்சிறந்து தேன் அருந்தும் வண்டு போல இருக்கும். இதை பேசா அனுபூதி என்று நூல்கள் கூறுகின்றன. உண்மையில் நம் அறிவின் உள்ளே புகுந்து நாயேனை தானாக்கி தனை காட்டி கண்டதும் அவனே. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்பார் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள். பேச்சிறந்த மாசில் மணிவார்த்தை என்பார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளபடியே உணரும் அவர் அனுபூதியானதுவும் என்பது திருவகுப்பு. தாம் உளராகவே அவன் இளனாகின்றான் என்பது சிவானுபூதி. பேசுகின்றவர்களுக்கு காட்சி இல்லை, காண்பவர்களுக்கு பேச்சு இல்லை. வினைவயிர் பிரிந்தோன் மீண்டு வருகாலை இடைச்சுர மருங்கில் தவிர்தல் இல்லை என்பது தொல்காப்பியம் பொருள் இலக்கணம் கற்பியல் சூத்திரம். வினைவயத்தால் பிரிந்திருந்த ஆன்மாக்கள் வினைப்பயன் நுகர்ந்து தூயவை ஆனால்
பேரின்ப நுகர்ச்சிக்கு ஏற்ற ஞானத் தெளிவு பெற்றபோது அவ்வான்மாக்களை சிறிது பொழுது கூட பிறவி பெருங்கடலில் தங்க வைக்காமல் தன்பால் விரைந்து ஏற்று அருளுகின்றார் இறைவர். காண்பானும் காட்டுவதும் காட்சியுமாய் நின்ற அந்த வீண் பாவம் போய் அதுவாய் மேவுநாள் எந்நாளோ என்பது ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் திருவாக்கு. பேசாமை பெற்று அதனில் பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பெரும்பெருமான் பேசாதே எண்ணொன்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகள் பால் உள்நின்றும் போகான் விழன் என்று திருக்களிற்றுப்படியார் கூறுகின்றது. சொல்லுவது அறியேன் வாழி முறையோ என்பார் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள். உரையிறந்த அன்பர் உள்ளத்து ஓங்கொழியாய் ஓங்கி கரையிறந்த இன்பக் கடலே பராபரமே என்பார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஒன்று ஏகமாய் நின்றே இணையடிகள் உணர போகமாய் தான் விளைந்த பொற்பினான் என்பது சிவஞான போதம் 11வது சூத்திரம். நுகரப்படும் பொருளில் உள்ள இச்சையே இன்பத்திற்கு காரணமாய் அமைவதால் சிவம் நமக்குச் செய்யும் உபகாரத்தை அவன் உணர்த்த அவ்வாறு உணர்கின்ற ஆன்மா படிப்படியாய் உணர உணர சிவம் மீது அன்பு வளர்ந்து அந்த எல்லையில்லா அன்பினால் இதுவரை ஆன்மா அனுபவித்து அறியாத இன்பத்துள் இன்பமாகிய பேரின்பத்தை நுகரும். இறைவன் மீது இந்த அதிதீவிர அன்பு இன்று இவ்வேளை ஏற்படும் என்றால் இன்றைக்கு இவ்வேளையே இங்கே இந்த உலகிலேயே இந்த உடம்பிலேயே இருக்கும்போதே அப்பேரின்பத்தை நுகரலாம். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்பது கோயில் திருப்பதிகம் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளின் கூற்று. இறைவன் மேல் கொண்ட அன்பினாலே அந்த பேரின்பம் அடைய முடியும் என்பதை அன்பு உள்ளுருகி அழுவன் அரற்றுவன் என்பும் உருக இராப்பகல் ஏத்துவன் என் பொன் மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் நானே என்று எம்பிரான் திருமூலதேவ நாயனார் திருமந்திரத்திலே அருளுகின்றார். அன்பே என் அன்பே என்றன்பால் அழுது அரற்றி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழம் அன்றேதான் என்பது திருக்களிற்றுப்படியார் திருவாக்கு. அன்பு வேண்டுகின்ற தம் பெருமான் அடியார் வேண்டியபடி அன்புமயமான இன்பம் கொடுக்கும் பெருமான் தன் அடியாரது அன்பினையே வேண்டி அதன் பொருட்டு அவருக்கு வேண்டியதை செய்து நிற்பார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று அன்பு வடிவான கண்ணப்பரின் நிலையை நாம் பெரிய புராணத்திலே பார்த்திருக்கின்றோம். உருகிய அன்புரு காதல் உள்ளுருகி நனை ஈரம் பெற்றார் போல மருவு திருமேனியெல்லாம் முகிழ்த்து எழுந்த மயிர்ப்புலகம் வளர்க்கு நீராய் அறிவு சொறி திருநயனத்து ஆனந்த வெள்ளம் எழிந்தளைய நின்று பொருவில் பதிகம் போகமார்த்த பூன் முலையாள் என்று எடுத்து போற்றி என்று சைவ சிகாமணியார் திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் அவர்களினுடைய அந்த அன்பு உருவாய் நின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம் பெரிய புராணத்திலே. அப்படி சித்தமும் செல்லா சேட்சியனாக இருக்கின்ற பெருமான் பக்தி வலையில் படுவதை காண்கின்றோம். அதுவே அழியில் கருணையில் விளைந்த ஆனந்தத் தேன். சிவானந்தம் என்னும் தேன், அம்பிகானந்தம் என்னும் தேன், முருகானந்தம் என்னும் தேன், அத்தனையும் கிருபானந்தம் என்னும் தேன். அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக் கைத்ததுவே என்பார் அருணகிரிநாத பெருமான். கரும்பும் துவர்த்தது, செந்தேனும் புளித்தது, இவையெல்லாம் கசந்து போனது. உன் எண்ணம் ஒன்று மட்டுமே தித்திப்பது. உலகச் சுவையெல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அந்த பேரின்பம் தினைமாவு தித்தித்ததுவே, வள்ளியின் வடிவு தித்தித்ததுவே, முருகனின் முருகு தித்தித்ததுவே, அடியேற்கு என்று தித்தித்ததுவே என்று இந்த இன்புறு நிலை என்ற வள்ளியம்மையாரின் நிலையை எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் அதன் உரையாசிரியர் சிவ திரு சண்முகம் ஐயா அவர்களின் நூலின் வழியே இவ்வாறு சிந்திக்கின்றோம். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.